இருக்கு. இந்த காருக்கு தாங்க அங்க ஹைலைட்டே. ஏன்னா, அந்த கார் பார்த்தீங்கன்னா, 1957ல பராசக்தி படத்தில நம்ம சிவாஜி கணேசன் வந்து உபயோகிப்பாத்த கார் போல. அந்த காரு லாரி மாரி இருக்குங்க. அங்க நின்னு ஒரு எத்தன பேர் செல்ஃபிங்க அது செல்ஃபி பாயிண்ட் மாரி ஆயிடுச்சுங்க அது. அந்த கார் பார்த்தீங்கன்னா, லென்த்தே அவ்வளோ லென்த்து. முன்னாடி பாருங்க அங்க ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாரி இருக்கும். இப்ப எங்க பென்ஸு, ஜாகுவார்லாம் வருதுல்ல ஃப்ரண்ட்ல. அந்த மாரி அந்த பார்த்தீங்கன்னா, ஏதோ ஒரு ஃப்ளைட் பறக்கிற மாரி இருக்கும் ஃப்ரண்ட்ல. தபால் நிலையம்ங்க இது. அந்த காலத்தில இப்ப எல்லாமே வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, சோசியல் மீடியா பயங்கரமா ஆயிடுச்சு. அப்பலாம் தபால் நிலையம். இது பாருங்க வானொலி ஊர்தி மையம் இது. நேஷனல் ரேடியோ. இதெல்லாம் அந்த காலத்துதுங்க இதெல்லாம். இதெல்லாம் வந்து பார்க்கவே முடியாது. மூர் மார்க்கெட் போனா பார்க்கலாம் இதெல்லாம். மத்தபடி அதெல்லாம் பார்க்க முடியாது இதெல்லாம். வேற லெவல்ல இருக்கு பாருங்க. அங்க பாருங்க. இதெல்லாம் யார் பார்த்துருக்கோம் நம்பலாம். நம்ம பார்த்து கடைசியா ரேடியோ தான் பார்த்துருப்போம். இது ரேடியோவுக்கு முன்னாடி முன்னாடி வந்தது போல இது. நம்ம தாத்தா யூஸ் பண்ணதுங்க இதெல்லாம். ஆமா. அப்போ யூஸ் பண்ணது இதெல்லாம். அத கடந்து அப்படியே வந்தீங்கன்னா, நம்ப அந்த குயவர்கள் பானை செய்றது, பராசக்தி போஸ்டருங்க சிவகார்த்திகேயன். சரியான ரீச் ஆகும் போல அவருக்கு இந்த படம். பார்த்தீங்கன்னா, அந்த குயவர்கள் பானை செய்றது பத்தி ஏதோ காமிச்சிருந்தாங்க. அந்த மைக் பார்த்தீங்களா? அந்த காலத்தில எப்படிதான் அந்த மரத்துக்கு முன்னாடி வந்து பேசுவாங்கங்க. அரசியல் பிரச்சாரம், அவங்களோட கருத்த சொல்றதா இருந்தா, ஒரு மரத்துக்கு முன்னாடி மைக்க போட்டு தான் பேசுவாங்க. இப்பலாம் அப்படி இல்ல ஸ்டேஜ் போடுறாங்க. முதல்லாம் அப்படிதான். அங்க பாருங்க. தெரியுதா உங்களுக்கு? ஆ இது வந்து கொட்டகைங்க. அந்த கொட்டா சொல்லுவாங்க தெரியுமா? அந்த காலத்துல எங்க இப்ப தான் மால் வந்துச்சு என்னென்னமோ சொல்றோம். அப்பலாம் அந்த மணல் அந்த தரை மணல்ல இந்த மாரி கொட்டால தான் பார்ப்போம். இந்த மாரி போஸ்டர் அங்கங்க ஒட்டிடுவாங்க. இப்பலாம் எல்இடி ஸ்க்ரீன்ல வந்துச்சு போஸ்டர்லாம். அப்பலாம் பார்த்தீங்கன்னா, இந்த மாரி போஸ்டர் தான் வரும். அங்க பாருங்க ஓல கொட்டாங்க அது. செம்மையா இருந்ததுங்க பார்க்கறதுக்கு. பழைய படம்லாம் பார்த்துருப்போம் நம்ப. ஞாபகம் இருக்கா? அது அந்த ஸ்க்ரீன் தான். தலைவர் காட்டுறாங்க. நம்ம தலைவர் தான் அந்த டைரக்டரு படத்துக்கு. சாரி வசனம் வசனம் எழுதினவரு. இது பார்த்தோன்னா இந்த மாரி டிக்கெட்லாம் எங்கெங்க எடுத்துருக்கோம் நம்ப. நம்மலாம் இங்க இப்ப எடுத்துருக்கோம். நம்ம எல்லாம் ஆன்லைன்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு போயிடுறோம். அங்க பாருங்க 25 பைசாவாம். 25 பைசா, 50 பைசா அதெல்லாம் இங்க இருக்கு. இப்ப இல்லவே இல்ல. ரூ. 1 நம்ம மதிக்கிறது இல்ல இப்பலாம். அங்க பாரு தர டிக்கெட்டு. நம்ம தலைவரோட வசனத்துல வெளிவந்த பராசக்தி படங்க. வேற லெவல்லங்க. அந்த போர்டு பார்த்தீங்களா? பிளாக் அண்ட் ஒயிட்டு. தரமா இருக்கு பாருங்க பார்க்கறதுக்கு. ஆ இதாங்க போஸ்டர். இப்பலாம் ஒட்டுறாங்க 4க்கு 6, 4க்கு ஏதோ சொல்றாங்க. போஸ்டர் பாருங்க. அதான் போஸ்டர் அப்பலாம். அங்க பாருங்க டைரக்ஷன் கிருஷ்ணன் பஞ்சு. ஏவிஎம் புரொடக்ஷன் போல. இந்த மரம் தாங்க சொன்னேன். இந்த மரத்துக்கு முன்னாடி மைக்க போட்டு தான் பேசுவாங்க போல. அங்க பாருங்க. நம்ப அறிஞர் அண்ணா, தலைவர் அறிஞர் அண்ணா, திராவிட முன்னேற்ற கழக நிறுவியவர். அடுத்து பார்த்தீங்கன்னா, நம்ம முத்தமிழ் டாக்டர் கலைஞர். அங்க பாருங்க ஸ்டைல் பாருங்க. சீமான் இப்ப தான் கைய தூக்குறாரு அப்படிலாம். தலைவர் அப்பயே தூக்கிட்டாரு அந்த மாரி கை ஸ்டைல் எல்லாம். பார்த்தீங்களா? அதே ஸ்டைல்ல நம்ம தலைவர் கலைஞர். ஆஹா! வேற லெவல் பாருங்க. அங்க பாருங்க. இந்த புகைப்படம்லாம் வேற லெவலுங்க. பழைய